நான் இப்போ தான் சைக்கிள் ஓட்டி வந்தேன். இளநீ குடிக்க போகிறேன். இளநியை பற்றி நீங்கள் தெரியாத பல விஷயங்கள் நீங்கள் சொல்ல போகிறேன். டயபெட்டிஸ் உள்ளவங்க இளநீ குடிக்கலாமா வேணாமாங்கிறதையும் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இளநியில் பொட்டாசியம் நிறையா இருக்குது, மெக்னீசியம் நிறையா இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2ஆம் உலகப் போரில் போர் வீரர்கள்லாம் போய் கொத்தா உளுந்தோடனே அவங்களுக்கு போடுறதுக்கு குளுக்கோஸ் பாட்டிலே பத்தலை. அப்போ இந்த இளநியை தான் ஐவி ஃப்ளூயிடாக யூஸ் பண்ணாங்க. இந்தியாலையும் காலரா அவுட் பிரேக் வந்தப்போ எதை வாய் வழியாக கொடுத்தாலும் உடனே வெளியில் வந்துடுது. அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது? ஐவி ஃப்ளூயிட்ஸ் போடணும். ஐவி ஃப்ளூயிட்ஸும் ஸ்டாக் இல்லை. இளநியை தான் ஐவி ஃப்ளூயிடாக யூஸ் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு அருமையான நியூட்ரிஷன் இளநியில் இருக்குது. கைனட்டின் அப்படிங்கிற பிளான்ட் ஹார்மோன் இருக்குது. இது செல்லுலார் ஏஜிங்கை குறைக்குது, செல்லுலார் ரிப்பேர் மெக்கானிசமை இன்க்ரீஸ் பண்ணுது. இப்படிலாம் சொன்னால் எங்களுக்கு புரியாது. மிக்சி சுத்தமாக சுத்தாதா, தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்குறீங்களா? வயசாகாமல் இளமையாக இருக்கிறதுக்கு டெய்லி இளநீ குடிங்க. இதுதான் அதுக்கான அர்த்தம். இளநியில் எல்லா அர்ஜினின் இருக்கிறதுனால நைட்ரிக் ஆக்சைடை பூஸ்ட் பண்ணுது. 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாங்கிற மாதிரி. வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி இளநீ குடிக்கலாம், வாக்கிங் போனதுக்கு அப்புறம் இளநீ குடிக்கலாம், எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இளநீ குடிக்கலாம், எக்ஸசைஸ்க்கு அப்புறம் இளநீ குடிக்கலாம். ரொம்ப பேசுகிறனோ, இதை குறைச்சிட்றேன். பிளான்ட்ஸ் டிஷ்யூ கல்ச்சருக்கு பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ் ஜியாட்டின் இளநில இருக்குது. அதனால் அது நம்மளுடைய செல் டிவிஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணுது. இளநீ குடித்தா கிட்னியில் கல் வருங்கிறாங்க. உண்மையாலே கல் வராதுலே, கல் இருந்தாலும் கரைஞ்சிரும்லே. அதுவும் முக்கியமாக கால்சியம் ஆக்சலேட் அப்படிங்கிற ஸ்டோனை கரைக்கிறதுல இளநிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. தஞ்சாவூரில் ஒரு சீனியர் யூராலஜிஸ்ட் இருந்தார். அவருக்கு வயசு 85. நான் அவர் கூட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். டெய்லி காலையில் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இளநீ குடிச்சிட்டு தான் அவர் ஆப்ரேஷன் தியேட்டருக்கே போவார். சுகர் உள்ளவங்க இளநீ குடிக்கலாமா வேண்டாம், அதை முதல்ல சொல்லு. அதுக்காக ஒரு நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்களா? தாராளமாக குடிக்கலாம். இளநியோட கிளைசிமிக் லோடு ரொம்ப கம்மி. 250 ml இளநீ குடிச்சிங்கன்னா 5 தான் கிளைசிமிக் லோடு. 10க்கு கீழே கிளைசிமிக் லோடு இருக்கிற பொருட்களை டயபெட்டிஸ் உள்ளவங்க தாராளமாக சாப்பிடலாம். நீங்களா இவ்வளோ நேரம் நினச்சிட்டு இருக்கீங்க டயபெட்டிஸ் இருக்குது, இளநீ குடிக்கக்கூடாது, டயபெட்டிஸ் இருக்குது, பழைய சாதம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. நாங்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம். பழைய சாதம் சாப்பிடுங்க, இளநீ குடிங்க, வாட்டர் மெலன் ஒரு 100 கிராம் சாப்பிடுங்க, தப்பே இல்லை. கேம்பா குடிங்க, தெம்பா இருங்கிறத விட இளநீ குடிங்க, தெம்பா இருங்க.